ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாடுவோம். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய். நீர் நல்லவர் ராஜா. சொல்லுங்க. நீர் நல்லவர் சர்வ. நீங்க சத்தமா பாடி ஆராதிக்கும் போது உங்க வாழ்க்கையில விடுதலை கர்த்தர் தருகிறார். ஆமென். நீர் நல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா. மகிமையானவரே, பரிசுத்தரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவரே. உணர்ந்து சொல்லுங்கள். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபையாரே கர்த்தரை உயர்த்துங்கள். தேவ பிள்ளைகளே கர்த்தரை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. என்னை முன் குறித்தீரே, கைவிடவே மாட்டீர். உண்மையாய் சொல்லுங்கள். என்னை முன் குறித்தீரே, என்னை கைவிடவே மாட்டீர். நீ நல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஆமென். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. பரிசுத்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. யூதா முந்தி புறப்பட கடவன், துதி முந்தி புறப்பட கடவது. கர்த்தரை மனதார துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உம் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கி மகிமையில். நீங்க நல்லவர் ராஜா. சொல்லுங்க. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் நல்ல சத்தமா 2 கரங்களை தட்டி என்னை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர், என்னை நீர் கைவிடுவது இல்லை. என் மேல நீங்க வச்சிருக்கிற வார்த்தைகள் நிறைவேறும் வரையிலும் நீர் என்னை கைவிடுவது இல்லை. ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடுவது இல்லை என்று விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல கரங்களை தட்டி இயேசுவே நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆமே. நீங்க துதிக்க ஜெயம் உண்டு. நீங்கள் கர்த்தரை பாட ஜெயம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யூதா முந்தி புறப்பட கடவன், துதி முந்தி புறப்பட கடவது. உங்களுடைய வாயின் வார்த்தைகளில் துதி இருக்க வேண்டும். நீங்கள் துதிக்க பிசாசு வெட்கப்படுகிறார். அநேகருடைய வாய் இன்னும் திறக்கல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நன்மையினால் நிரப்புவேன், அதை நான் துதியினால் நிரப்புவேன். ஆமென் ஆமென். விட்டு கொடுத்து ஆராதிங்க. மனதார கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் என்னை கைவிட மாட்டீரே, நீர் என்னை கைவிட மாட்டீரே, நீர் என்னை கைவிட மாட்டீரே. அப்படி எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு திரும்ப கர்த்தர் எனக்கு உணர்த்துகிற வார்த்தை, துதி யூதா முந்தி புறப்பட கடவன்.
ஆமீன். துதி எழும்ப எழும்ப ஆமீன் சத்துருக்கள் சிதறுண்டு வெட்கமடைவார்கள், வெட்டுண்டு வீழ்வார்கள், வெட்டுண்டு வீழ்வார்கள், ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு வீழ்வார்கள். எல்லாரும் இப்ப கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம், துதிக்க போகிறோம். ஆமீன். நமக்கு நிறைய நேரத்துல தெரியறது இல்ல, ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால வருகிற மேன்மை தெரியறது இல்ல, அதனால நிறைய நேரம் நம்ம துதிக்கிறது இல்ல. ஆமீன். இன்றைக்கு கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். உங்க வாயை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்ல ஆரம்பிங்கள். இயேசுவை மகிமைப்படுத்த ஆரம்பிங்கள். சகோதரர்கள் எல்லாரும் யாரும் வெட்கப்படக்கூடாது, தம்பிமார் வெட்கப்படக்கூடாது, தங்கச்சிமார் வெட்கப்படக்கூடாது, ஆண்டவரை துதிக்கிறதுல வெட்கப்படக்கூடாது, சின்ன பிள்ளைங்க வெட்கப்படக்கூடாது. எல்லாரும் கண்ணை மூடி ஏசப்பாவை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. கர்த்தர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற கிருபை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து நம்ம துதிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல சத்தமா கம்பீர சத்தமா ஆமென். நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வீட்டுல துதி இல்லாததுனாலதான் பிசாசு ஆளுகை செய்கிறார். உங்க ஸ்தோத்திர சத்தத்தை கேட்டா பிசாசு நிக்க முடியாது. உங்க துதி சத்தத்தை கேட்டா பிசாசு நிக்க முடியாது. துதி சத்தத்திற்கு பிசாசு அலறுவான், ஓடுவான். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். உங்க வாயை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தம்பிமார் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. நல்ல கையை தட்டி மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்கு எதிராக செயல்படுகிற பிசாசு வெட்கப்படுகிறான். இயேசுவின் நாமத்தினால் அவன் தோற்று போனவன். நீங்கள் பயந்து வந்திருக்கிற காரியம் உங்களுக்கு சம்பவிப்பது இல்லை. நீங்கள் பயந்து வந்திருக்கிற காரியங்கள் உங்களுக்கு சம்பவிப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க கர்த்தர். ஆமென். என் ஜனமே, நீ இனி வெட்கப்படுவது இல்லை. உனக்கு எதிராக எழும்பின பிசாசு வெட்கப்பட்டு போகிறான். பயப்படாதிருங்கள். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு வராது. வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Hallelujah. Thank you Jesus. பரிசுத்தரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Hallelujah. Rabagadana Riandara Balaba Shagada Karalarada Ridina Magadara Dere. Hallelujah. Ringadara Bagad. Hallelujah. ஆமென். செங்கடல் எதிர்த்து வந்தாலும், பார்வோன் கோட்டைகள் எதிர்த்து வந்தாலும், நமக்காக புதிய வழியை திறக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். விசுவாசம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய இருதயம் நன்றியால் நிரம்பட்டும். ஹல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. மனதார பாடுவோமா? நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமென். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். என்றும் நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சத்தமாய் நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ அதிலும் முன்னே வந்தாலும்,
இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். ஆமென். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் என் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். ஆமென். கலங்கிடாதே, நம்முடைய துதியினாலே எரிகோ கோட்டைகள் உடையும், இடிந்து விழும். என்றும் நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சத்தமாய் என்றும் நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. தேவ பிள்ளைகள் பாடுவோம். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம், பாடிடுவோம், துதித்திடுவோம். பாதைகள் நிச்சயம் நிச்சயம். வாய்களை திறந்து பாடுங்க. பாடிடுவோம், துதித்திடுவோம். பாதைகள் கிடைத்துவிடும். என்றும் நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. என்றும் நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை. கோலியாத் பாடுவோம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். ஆமென். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு உண்டு, இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். என்றும் நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வாய்களை திறந்து நன்றியால். சரீரம் ஆத்துமா, சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம். சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம். துதி சத்தத்தால், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் உயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் திறந்தால் உயரின் பலன் கிடைக்கும். என்றும் நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. என்றும் நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வாய் திறந்து சொல்லுங்க. வல்லவர், வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். என்றும் நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை. துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு. இன்னைக்கு மனதார வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு உன்னதரின் பலன் உங்களை நிரப்ப போகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் உங்க கவலைகளை எல்லாம் மறந்து, உங்க பாரங்களை எல்லாம் மறந்து இயேசுவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய இருதயம் ஸ்தோத்திரத்தினால நிரம்பட்டும், உங்களுடைய வாய் ஸ்தோத்திரத்தினால நிரம்பட்டும், துதி சத்தத்தால உள்ளம் நிரம்பட்டும். சரீரம் ஆவி ஆத்துமாவுல சோர்வுற்று வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாய்களை திறந்து மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் போது, ஆமென், உன்னதரின் பலன் உங்களை ஆளுகை செய்கிறது. நீங்கள் பாடும் போது, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் போது ஒரு புதிய பாதை உங்களுக்கு திறக்கிறது. ஹalleluya, ஹalleluya. பரலோகம் உங்களுக்காக வேலை செய்கிறது. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கோலியாத் போன்ற பிரச்சனைகள் வரும்போது கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. இயேசு என்கிற வல்லமை உள்ள நாமத்தை அறிக்கை பண்ணுங்கள்.
இயேசு என்கிற நாமம் நமக்கு இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை ஆலயத்தை நிரப்புகிறது, ஜனங்களை நிரப்புகிறது. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச நேரம் நல்ல கையை தட்டி, இன்னும் சிலர் ஜெபிக்காம ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்கிறீங்க. உங்க வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் மறுபடியும் எனக்கு இன்னைக்கு உணர்த்துகிற காரியம், ஒரு மனிதன் ஸ்தோத்திரம் பண்ண துவங்கி விட்டான் என்றால் பிசாசு வெட்கப்படுகிறான். ஆமென். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறுகிறது, சோர்வுகள் மாறுகிறது. நல்ல மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆவி உற்சாகம் உள்ளது என்று பைபிள் சொல்லுகிறது. மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை உயர்த்துங்கள். ஒரு உன்னத பலன் உங்களை நிரப்பும், ஒரு உன்னத பலன் உங்களை நிரப்பும். ஹalleluya. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே. பாடுவோம். ஊற்று தண்ணீரே, ஜீவநதியே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர். விசுவாசத்தோடு பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆவலுடன் பெற்றிடவே வரம் பாருமே. ஆவலுடன் ஒவ்வொருவர் மேலையும் இப்படிப்பட்டதான கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால். எல்லாரும் கேளுங்க. ஆவியின் வரங்களினால இந்த உபவாச கூடுகையில நிரப்புங்கப்பா. ஆவியின் வரங்கள், ஆவியின் வரங்களினால், ஆவியின் வரங்கள், ஆவியின் வரங்களினால் சபையை நிரப்பும் ஆண்டவரே. ஆவியின் வரங்களினால, உங்க வரங்களினால, உங்களுடைய வார்த்தையினால எங்கள் ஜனங்களை நிரப்புங்க. பாடுகிற வேளையில நிரப்புங்க, ஸ்தோத்திரம் பண்ணுகிற வேளையில நிரப்புங்க. பிசாசை எதிர்க்கிற வல்லமை, சத்துருவை வீழ்த்துகிற வல்லமை. ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொருவரை ஆளுகை செய்யட்டும், ஒவ்வொருவரை ஆளுகை செய்யட்டும். இந்த உபவாச நாளில் நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆமென், 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 ஆமென். இவ்வளவு நாள் பயந்து ஒடுங்கி இருந்த காலம் போதும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற கிருபைகள், பிசாசை வீழ்த்துகிற கிருபைகள் ஒவ்வொருவர் மேலே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே ஒவ்வொருவரும் அந்த வல்லமை நிரப்பட்டும் ஆண்டவரே, அந்த வல்லமை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்கள் சபையை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்தத்தை பெற்று
பெற்றுக்கொள்ளுகிற வரம், ஆமென், கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற வரம் ஒவ்வொருவர் மேலையும் இப்பொழுதே இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். நீர் எங்களை நிரப்ப விட்டு கொடுக்கிறோம்னு சொல்றவங்க நல்ல மனதார கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த கடைசி மாதத்திலும் கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லமை உள்ளவர். இந்த கடைசி மாதத்திலும் கர்த்தர் நம்மை வல்லமையாய் பயன்படுத்த வல்லமை உள்ளவர். ஹalleluya, ஹalleluya. ஒருவன் கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படுவான் என்றால் அவனுக்கு உள்ள ஆண்டவரே பிசாசை வீழ்த்துகிற வலிமை இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இதை விசுவாசியுங்கள். நீங்கள் போகிற இடங்களில் விடுதலை உண்டாகும், வீடுகளில் விடுதலை உண்டாகும். இவ்வளவு நாள் உங்களை ஆமென் அமிழ்த்தி வைத்திருக்கிற பிசாசு வெட்கப்பட்டு ஓடுவார். கர்த்தருடைய ஆவியானவர் சபையை நிரப்புகிறார். தேவ பிள்ளைகளை நிரப்புகிறார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற கிருபைகள், நிரம்பி வழிகிற வரங்களினாலே என் சபையை கர்த்தர் நிரப்புகிறார். நல்ல கரங்களை தட்டி மனதார கர்த்தரை உயர்த்துவோம். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். கொஞ்ச நேரம் கர்த்தரிடத்துல கேளுங்க பார்க்கலாம் தேவ பிள்ளைகளே. அப்பா, இந்த உபவாச நாளில நான் வந்திருக்கிறதுனால தகப்பனே, இதுவரை வாழ்ந்தது போல அல்ல, இனிமேல் நான் வல்லமையாய் வாழ விரும்புகிறேன், உம்முடைய உன்னத பலத்தினால வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு நாள் நான் பிசாசுக்கு பயம் இருந்திருக்கலாம், இவ்வளவு நாள் என் சத்துருக்கு பயம் இருந்திருக்கலாம், இவ்வளவு நாள் மனுஷனுக்கு நான் பயப்பட்டு இருந்திருக்கலாம். ஆமென். இனி நான் பிசாசை எதிர்க்க போகிறேன். ஆமென். மாம்சமானவனுக்கு நான் பயப்பட போவது இல்லை. ஏனென்றால் கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஆவியானவர் என் கூட இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் மனுஷனுக்கு பயப்படேன், ஆமென், மாம்ச புயமானவனுக்கு பயப்படேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார். அநேகருடைய பதற்றத்தை கர்த்தர் இந்த நாள்ல மாற்றுகிறார். அநேகருடைய பயங்களை கர்த்தர் மாற்றுகிறார். சூழலை நினைத்த பயங்கள், மனிதர்களை நினைத்த பயங்கள், ஆமென், பிரச்சனைகளை நினைத்த பயங்கள், வியாதியை நினைத்த பயங்கள், சரீரத்தை விட்டு சிந்தனைகளை விட்டு மாறிக்கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எதிர்காலத்தை குறித்த பயங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். வேலைகளை குறித்த, தொழில்களை குறித்த, பிள்ளைகளை குறித்த பயங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். பயப்படுத்தி சோர்வுக்குள்ளாக மாற்ற நினைக்கிற பிசாசின் தந்திரங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, தெளிந்த ஆவியை தந்திருக்கிறார், அன்பின் ஆவியை தந்திருக்கிறார், உற்சாகத்தின் ஆவியை தந்திருக்கிறார். ஆமென். சோர்ந்து போகாமல் வாழ பலனை தந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கினவர். நான் அவருடைய பிள்ளை. அவர் வெற்றி சிறந்தது போல பிசாசுக்கு மேல எனக்கு கர்த்தர் வெற்றியை தருகிறார். பாவத்துக்கு மேல எனக்கு வெற்றியை தருகிறார். அதிகாரங்கள் மேல எனக்கு கர்த்தர் வெற்றியை தருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். உயிர்த்தெழுந்த வல்லமை அண்டியும் பிதாவை, அண்டியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிப்பார்.
எத்தனை பேர் அந்த ஆவியானவரை வாஞ்சிக்கிறீர்கள்? உங்க 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மரணத்திலிருந்து ஜெயமா எழும்பின கர்த்தருக்குள்ள கிரியை செய்த வல்லமை, அந்த ஆவியானவருடைய வல்லமை எனக்குள்ள கிரியை செய்ய நான் விட்டு கொடுக்கிறேன். எனக்குள்ள கிரியை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் சிந்தையை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. இந்த இயேசு என்ற நாமத்தை அறிக்கை செய்யும் போதே விடுதலை, இயேசு என்ற நாமத்தை விசுவாசிக்கும் போதே விடுதலை. ஆமென். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பின இயேசு, ஹalleluya, அவருக்குள்ள கிரியை செய்த அந்த ஆவியானவரை நமக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார், நமக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த ஆவியானவரின் பலன் நம்மை ஆளுகை செய்ய போகிறது. ஹalleluya. விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் நாவு யாவும் அந்த இயேசுவே ஆண்டவர். He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. He's my Lord, He's my Lord. He has risen from the dead and He's my Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அந்த இயேசுவே ஆண்டவர். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உம்மன்பை ருசிக்கையிலே ராஜா, உன்னாமம் ஏசையா, உம்மன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இறுதியாய் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஹalleluya, 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 ஹalleluya. என் உயிரான உயிரான சொல்லுங்க. என் உயிரான இயேசு, என் ஜீவனின் அதிபதி, உயிரான